தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேம்பார் கடற்கரை பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் அப்பகுதி மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் நபார்ட் வங்கி உதவியுடன் தமிழக மீன்வளத்துறை சார்பில் 10 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கும் தளம் கட்டப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வந்தது. இதனிடையே கடல் அரிப்பு காரணமாக மீன் இறங்கு தளம் சேதமடைந்து வந்தது. இதனை சீரமைக்க கோரி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் பலமுறை புகார் அளித்த போதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று படகுகளில் வந்த மீன்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று புறப்பட்ட போது திடீரென பாலம் உடைந்ததில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன் பலத்த காயமடைந்தார். இந்த விபத்து காரணமாக வாகனங்கள் அந்த வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து ஜேசிபி மூலம் கவிழ்ந்த லாரியை அப்புறப்படுத்தி பாலம் உடைந்த பகுதியில் கற்கள் கொண்டு நிரப்பி சீரமைக்கப்பட்டது.